வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத நாள். எப்படி இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகளுடைய பட்டியலில் ஒண்டி வீரனும் குயிலியும் பொல்லானும் இடம்பெற்றிருக்கிறார்களோ, இந்த சமூகத்தை மாற்றுகின்ற பணியில் அம்பேத்கரும் பெரியாரும் காரல் மார்க்சும் இடம்பெற்றிருக்கிறார்களோ, அதை போல அருந்ததியர் சமூக விடுதலைக்கான அரசியல் களத்தில் நீலவேந்தனும் ராணியும் மகேஸ்வரனும் தவிர்க்க முடியாத மூப்பெரும் சக்திகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம் சமூக இளைஞரை சென்று சந்தித்து அருந்ததியர் சமூக விடுதலைக்காக நாம் உழைக்க வேண்டும், இந்த சமூகம் அரசியல் விடுதலை பெற வேண்டும், பொருளியல் விடுதலை பெற வேண்டும், சமூக விடுதலை பெற வேண்டும் என்று அந்த இளைஞர்கள் மத்தியிலே நாம் எடுத்துச் சொல்லுகிற போது குறைந்தபட்ச சுகத்தை கூட அவனால் விட முடியவில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர் கையிலும் கையடக்க செல்பேசி இருக்கிறது, பொழுதுபோக்குவதற்கு ஏராளமான வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கடந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய உணர்வுகளையும் மழுங்கடிக்கிற விதமாக கஞ்சா, போதை, மாத்திரை உள்ளிட்ட போதை வஸ்துக்களை இளைஞர் மத்தியிலே விதைத்து அவரை மயக்க நிலையில் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக விடுதலை பயணத்தில் எனக்கு என்ன பணி என்பதை கூட உணராமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய எந்த சமூக இளைஞர்களுக்கு மத்தியிலே வழக்கறிஞராக படித்து பட்டம் பெற்று அதற்கு முன்பாக பொறியியல் பட்டம் பெற்று இதே அவிநாசி மண்ணில் களப்பணியாற்றிய மாவீரன் நீலவேந்தன் எந்தவித ஆசாபாசங்களுக்கும் ஆட்படாத ஒரு இளைஞர். அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், மக்களை சந்தித்து நான் பேசுகிற போது அவர் சொல்லுகின்ற ஒரே முழக்கம் என்னவென்றால், இந்த சமூக விடுதலைக்காக 100 இளைஞர்களை அணிதிரட்டி இந்த சமூகம் விழித்திட வேண்டும் என்பதற்காக 100 இளைஞர்களை அழித்துக் கொள்வேன் என்று தொடர்ச்சியாக இளைஞர் மத்தியிலே உரையாற்றினார். அப்படி உரையாற்றுகிற போது அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2013 அன்று பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் சுப இளங்கோவன் அவர்கள் சொன்னார்களே, தனி ஈழம் கிடைத்தால்தான் எனது தாகம் தீருமென்று துளி நீரும் பருகாமல் தனி ஈழ விடுதலைக்காக பட்டினி போராட்டம் நடத்தி அதே மேடையில் தாகம் எடுத்து விக்கி விரைத்து திலீபன் உயிர் நீத்த நாள்தான் செப்டம்பர் 26. உலகமே அன்றுதான் ஈழத்துடைய விடுதலை போராட்டத்தை உற்று பார்த்தது. அங்கும் இங்கும் புழுக்களாக நெளிந்து கிடக்கின்ற ஈழத் தமிழர்கள் திலீபனுடைய உயிர் தியாகத்துக்கு பிறகு புலிகளாக மாற்றிக்கொண்டார்கள், விடுதலை புலிகளாக கிளர்ந்து எழுந்தார்கள். அந்த நாளை நீலவேந்தன் ஏன் தேர்ந்தெடுத்தார்? பட்டினி கிடந்து உயிர் நீத்த திலீபனை பார்த்து எப்படி ஈழத்தமிழர்கள் வெகுண்டெழுந்து புலிகளாக தங்களை மாற்றிக் கொண்டார்களோ, அதை போல நீலவேந்தன் ஒருவேளை தீக்குளித்து மரணமடைந்தால் இந்த இளைஞர்கள் புலிகளாக மாறுவார்கள் என்று நம்பித்தான் 2013 இதே நாளில் தன்னுடைய தேக்குமர தேகத்திலே தீயை மூட்டி திராவிட முன்னேற்ற கழக அரசு துரோகம் இழைத்து விட்டது. அருந்ததியர் சமூகம் இந்த மண்ணில் ஏறக்குறைய 60 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய சமூகம், 80 லட்சத்திற்கு மேலான மக்கள் தொகை கொண்டிருக்கிற சமூகத்திற்கு பெரு மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கையில் கொடுக்கவில்லை, அருந்ததியருடைய நெற்றியிலே பட்டை நாமத்தை சாத்தி விட்டார் என்ற ஆத்திரத்தில் தான் நீலவேந்தன் 6 விழுக்காடு உரிமை கேட்டு தன்னுடைய உயிரை ஏகம் செய்தார்.
உங்களுக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து திருச்சியிலே ராணி 2 மாதம் கழித்து, ஓராண்டு கழித்து ஏப்ரலிலே பாவிபாளையத்தை சேர்ந்த மகேஸ்வரன் மூவர்களும் ஏன் இறந்தார்கள்? வறுமையா, பசியா, பட்டினியா? இன்றைக்கும் கூட கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்றால் தற்கொலை செய்து கொள்கிறார். காதலிலே தோல்வி என்றால் தற்கொலை செய்து கொள்கிறார். ஏதோ ஒரு உயர்சாதி என்று தன்னை மிரட்டிவிட்டால் அச்சத்திலே தற்கொலை செய்து கொள்கிறான். காவல்துறை விரட்டினாலும் தற்கொலை செய்து கொள்கிறான். ஆனால் நீலவேந்தனும் ராணியும் மகேஸ்வரனும் அப்படிப்பட்ட காரணங்களுக்காக தன்னை தீயிட்டுக் கொள்ளவில்லை. இன்னும் கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, கால் இருந்தும் முடவர்களாக, நடக்க முடியாமல், பேச முடியாமல், பார்க்க முடியாமல் கிடக்கின்ற லட்சோபலட்ச அருந்ததியர் இளைஞர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே வாய்த்துக் கொண்டவன் தான் நீலவேந்தன். அவர் தன்னை கோடிக்கணக்கிலே பணம் சேர்த்து வைத்திருக்கிறார். தோழர் ராணி அவர்கள் ஒரு அரசு ஊழியர். யோசித்து பாருங்கள் இளைஞர்களை, யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் கூட நமது இளைஞர்கள் அதிகப்படியாக, நான் ஏற்கனவே சொன்னது போல, கையடக்க தொலைபேசிகளை முடங்கி போய் கிடக்கிறார்கள். அப்படி முடங்கி கிடக்கின்ற இளைஞர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று தியாகம் செய்தார்களே, என்ன நடந்தது? ஏதாவது விழிப்புணர்வு பெற்றிருக்கிறதா? அல்லது மூவரும் தீக்குளித்து இறந்து விட்டார்களே என்று இன்றைக்கு வாய்கிழிய சமூக நீதி, சமூக நீதி என்று பேசுகின்ற, அல்லது சவடால் அடிக்கின்ற, பொய் உரைகளை பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றிருக்க வேண்டுமா, வேண்டாமா? ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் ஏற்பதற்கு மனமில்லை. கலைஞர் 3 விழுக்காடு கொடுப்பதற்கு முன்பாகவே கலைஞர் மிரட்டப்பட்டார். யாரால்? இன்றைக்கும் கூட தன்னை சிறுத்தைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பல்வேறு அருந்ததியர் இளைஞர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், அருந்ததியர் சமூகத்திற்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று பெருமதிப்பிற்குரிய முன்னாள் நீதியரசர் ஜனார்தனன் தலைமையிலே ஒரு ஆய்வறிக்கை தயார்படுத்துகிற போது மக்கள் தொகை எண்ணிக்கையை குறைத்தார்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் வெறும் 18 லட்சம் பேர் தான் இருப்பதாக அந்த புள்ளி விவரத்தை எடுத்து வைத்தார்கள். இது யாருடைய சூழ்ச்சி? யாருடைய சூழ்ச்சி? கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி என்று உச்ச நீதிமன்ற 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு உள்ஒதுக்கீடு வழங்கியது சரி என்று தீர்ப்பு வழங்கியவுடன் அதை தடுத்து நிறுத்துவதற்காக சீராய்வு மனுவை எடுத்துக்கொண்டு ஓடினாரே, நாம் எல்லாம் சிறுத்தை என்று சொல்லுகிற அந்த நரி திருமாவளவன் அருந்ததியர் சமூகத்திற்கு மாபெரும் துரோகி என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் பல இளைஞர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகளில் ஈடுபடுத்திக் கொண்டு அருந்ததியர் சமூகத்திற்கு இதுவரை பெருமதிப்பிற்குரிய திருமாவளவன் ஏதாவது கோரிக்கை வைத்ததுண்டா? நான் வெளிப்படையாக கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் தொடங்கப்பட்ட 1991 முதல் இன்றைக்கு 2025 வரை விடுதலை சிறுத்தைகள் அடித்த சுவரொட்டியில், அல்லது துண்டறிக்கையில், அல்லது மேடைகளில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு வரியில் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை வைத்ததுண்டா? இல்லை. ஆனால் கடந்த 1/4 நூற்றாண்டு காலமாக தம்பி வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் சொன்னார்களே, இதே கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் மட்டும் என் மீது 48 வழக்குகள். எதற்கு? லைசன்ஸ் இல்லாம போனதுக்கா? இல்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் சொல்லுவாங்களே பைக்கு, அப்படியா? இல்லை தோழர்களே, அருந்ததியர் சமூக விடுதலைக்காக எங்கெல்லாம் ஒடுக்குமுறை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் முன்வரிசையில் என்று
களத்தில் இன்று போராடியதற்காக இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் 48 வழக்குகளின் மீது. அப்படியெல்லாம் போராடி போராடி இளைஞர்களை உசுப்பேத்தி இந்த அரசிடம் கோரிக்கையை வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகளை விமர்சனம் செய்து இடதுசாரி கட்சிகள் இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்னெடுத்த பிறகுதான் கலைஞர் சற்று திரும்பி பார்த்தார். அப்படி திரும்பி பார்க்கிற போது இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஜனார்தன ஆணையம் அறிக்கையை தாக்கல் செய்த போது குறுக்கே சென்று குறுக்கீடு செய்தவர் அன்றைக்கே திருமாவளவன். அருந்ததிற்கு நீங்க அப்படியெல்லாம் தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று தடுத்தவர் திருமாவளவன். நான் குற்றம் சுமத்துகிறேன். இல்லை என்று மறுத்து பேச சொல்லுங்கள், அல்லது திருமாவளவனை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் அதே உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறார் திருமாவளவன். அன்றைக்கு இடஒதுக்கீடு அறிவிப்பதற்கு முன்பாக கொடுக்க கூடாது என்று முட்டுக்கட்டை போட்டவர் திருமாவளவன். இன்றைக்கு பல இளைஞர்கள் திருமாவளவன் பின்னால் தெரிகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய லட்சியம் என்ன? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த சமூகம் கடைக்கோடியில் சமூகத்தில் மிகவும் அழுத்தப்பட்டு கல்வி இழந்து சமூகத்தில் அதிகப்படியான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அந்த சமூகத்தை சிறப்பு கவனம் செலுத்தி கைதூக்கி விடுவதுதான் சமூக நீதி கோட்பாடுகளான இடஒதுக்கீடு என்பதை பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் மேடைக்கு மேடை என்ன முழங்குவார் யார்? திருமாவளவன். இன்றைக்கும் கூட பாருங்கள், சின்னியத்திலே மனத்தை கடந்த போது ஒரு போராட்டம் வெடித்தது. இன்றைக்கு தண்ணீர் தொட்டியில் மனத்தை கலக்கின்றான் அண்ணன் திருமாவளவன். வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். கள்ளச்சாராயம் காய்ச்சி அதில் உயிரிழந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் வட மாவட்டத்திலே. இப்படி பல்வேறு கொடுமைகள் நடந்த போதெல்லாம் திருமாவளவன் அமைதி காத்தார். ஆனால் இன்றைக்கு காசா போரை நிறுத்த வேண்டும் என்று போராட்டம். ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கூட்டமைப்பு சென்னையிலே வெக்கமில்லாமல் சக்கிலியர் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு தான் சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் இருக்கிறதா? திமுக எதை சொன்னாலும் கேட்கிற தலைவர்களே, உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை சொல்லி இருக்கிறது. என்ன சொன்னது? கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1 நாள் அன்று உள்ஒதுக்கீடு அந்தந்த மாநிலங்களே வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. சொன்னவுடன் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று ராஜஸ்தான், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்தந்த மாநிலங்களில் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்திவிட்டது. ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாழ்விலையை புரிந்து கொண்டு சீமான் என்ற ஒரு தலைவர் இருக்கிறாரே, மேடையில் முழங்குவார். நீ யார் உன்னை அள்ளி கொடுக்க சொன்னா? இடஒதுக்கீடு. அவருடைய கோட்பாடு அதுதான். சமூக நீதி கோட்பாடு என்னவென்றே தெரியாத அடிமுட்டால் தான் சீமான். என்ன சொன்னாரு? கலைஞர் அவர்களே, நீங்க அள்ளி கொடுக்க கூடாது, அளந்து கொடுக்கணும். அட முட்டாள்தனமாக யோசிக்க கூடாது. சமூக நீதி கோட்பாடு அதை வலியுறுத்தவில்லை, எண்ணிக்கையை வலியுறுத்தவில்லை, அளந்து கொடுக்க சொல்லவில்லை. சமூக ஒடுக்குமுறையை கணக்கில் எடுத்து மற்ற சமூகங்களுக்கு இடையாக ஒரு சமூகத்தை வளர்த்துக் கொண்டுவதற்கு அவன் சமூகத்தில் வெறும் 2 விழுக்காடு இருந்தாலும் அவனை 10 விழுக்காடு கொடுத்து கைதூக்கி விட வேண்டும் என்பதுதான் சமூக நீதி கோட்பாடு. மக்கள் தொகை அடிப்படையை எண்ணிக் கொடுப்பதல்ல சமூக நீதி கோட்பாடு. சமூக நீதி கோட்பாடு என்பது ஒரு சமூகம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு கிடக்கிறதோ. நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு காலத்துல படிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நமக்கு படித்தால் நாக்க வெட்டினா, படிப்பை காதில் கேட்டால் ஈயத்தை காட்சி ஊட்டினா, கல்வி சாலைகள் பக்கமே நம்மால் போக முடியவில்லை. இப்படியான சூழலில் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற மகத்தான தலைவன் ஒருவன் படித்து பட்டமிட்டு இந்த சமூகத்திற்காக ஒரு சட்டத்தை இயற்றவில்லை என்றால் நீயும் நானும் இதைவிட மோசமாக தள்ளப்பட்டிருப்போம். அப்படி மோசடி செய்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஓரணியில்.
காசா போரை நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கான ஒரு போராட்டத்தில் நடத்துகின்ற மரியாதைக்குரிய இந்த இயக்கங்களுடைய கூட்டமைப்பு ஏன் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை 6 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற போராட்ட களத்தை செய்ய முன்வரவில்லை. ஆனால் கடற்பணியாற்றுவது, மாநாட்டுக்கு ஆட்களை திரட்டுவது, ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டம் சேர்ப்பதெல்லாம் அருந்ததியர்கள். அவர்களுடைய பணி என்பது திமுகவை எந்த அளவிற்கு திருப்திப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். ஒன்றை நான் திரும்பவும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு செப்டம்பர் 26, 2 நாட்களுக்கு முன்பாக செப்டம்பர் 24, அது எல்லாத்துக்கும் தெரிந்த செய்திதான். உங்களுக்கு நீலவேந்தர் ஏதோ 6 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டுத்தான் கோரிக்கை வைத்தார் என்று நாம் சுருக்கி பார்த்து விட முடியாது. அவருடைய கோரிக்கை விரிந்த தளத்தை பார்வையுடையது. அவர் பார்வை என்பது வெறும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மட்டும் இடஒதுக்கீடு போதாது, அரசியல் அதிகாரத்திலும் எனக்கு பங்கீடு வேண்டும் என்பதுதான் நீலவேந்தன் ஒவ்வொரு நாளும் முழங்கிய முழக்கங்கள். அப்படித்தான் செப்டம்பர் 24 என்ன நாள்? அது பூனா ஒப்பந்த நாள். அது என்ன பூனா ஒப்பந்தம்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் 44 சட்டமன்ற தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்கின்றன. மொத்த தொகுதிகள் 234, 44 தொகுதிகள் பட்டியல் இனம் என்று சொல்லப்படுகிற நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தொகுதிகள். அதே போல நாடாளுமன்றத்தில் 7 தொகுதிகள். இந்த தொகுதிகளை வரையறுத்த நாள்தான் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 24. ஏன் அந்த நாளை குறிப்பிடுகிறோம்? எதற்கதை பூனா ஒப்பந்தம் என்று சொல்லுகிறோம்? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அப்போது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. படித்திருக்க வேண்டும், பட்டம் பெற்றிருக்க வேண்டும், சொத்து வைத்திருக்க வேண்டும், வரி கட்ட வேண்டும். அவனுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்தது. அனைவருக்கும் ஓட்டு தர வேண்டும் அல்லது ஓட்டு போடுகின்ற உரிமையை வழங்க வேண்டும் என்று எந்த தலைவனும் கோரிக்கை வைக்கவில்லை. அம்பேத்கர் ஒருவர்தான் முதலாக அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் இந்திய நாட்டிற்கு வந்த அந்த வெளிநாட்டு குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். முதல் வட்டை மேசை மாநாடு 1931 நடக்கிறது. அந்த வட்டை மேசை மாநாட்டில் கலந்து கொண்டு எங்களுக்கு வாக்குரிமை தருவதோடு எங்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. இதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இப்போது இருக்கக்கூடிய தனி தொகுதி முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன இரட்டை வாக்குரிமை? எல்லா சமூகத்திற்கும் ஒரு ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில். ஆனால் பட்டியலினம் என்று சொல்லப்படுகிற பல்லர், பறையர், சக்கிலியர் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 78 சாதிகள், இந்தியாவில் வாழக்கூடிய 429 சாதிகளுக்கு மட்டும் ஒரு தொகுதியில் 2 ஓட்டு போடுகின்ற உரிமை. அது என்ன ஒரு தொகுதிக்கு 2 ஓட்டு? வேறு ஒன்றுமல்ல, இப்போது இருக்கக்கூடிய இந்த அவிநாசி தொகுதி தனி தொகுதி. இதில் அனைத்து சாதிகளும் சேர்ந்துதான் ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வார்கள். ஆனால் அம்பேத்கர் அப்படி கேட்கவில்லை. இதே அவிநாசி தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் இருக்க வேண்டும். அந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு வேறு சாதி யாரும் வாக்களிக்க கூடாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வாக்களித்து தேர்வு செய்ய வேண்டிய உரிமைதான் அந்த இரட்டை வாக்குரிமை முறை. இன்னொருவர் பொதுவாக நிற்பார், வேறு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பார். பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகப்படுத்தப்பட்டோர் அல்லது இஸ்லாமியர், கிறிஸ்துவர் யாராக இருக்கலாம், அவருக்கு ஒரு ஓட்டு. தாழ்த்தப்பட்டவனுக்கு மட்டும் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவனுக்கு தேர்ந்தெடுக்கின்ற ஒரு ஓட்டும், பொதுவாக நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு இன்னொரு ஓட்டும். இது நாங்க இரட்டை வாக்குரிமை. இதனால் என்ன லாபம்? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. யார் இந்த முழக்கத்தை முன்வைத்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
நாங்க ஓட்டு கேட்க வரணும், உங்களை வெற்றி பெற செய்யணும், ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு உழைக்க வேண்டும். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதிகாரத்தில் மட்டும் நீங்க பங்கு கொடுக்க மாட்டீங்க. இப்படித்தான் இன்றைக்கு பல தலைவர்கள் பேசுகிறார்கள். விஜய் கூட சொல்லிவிட்டார், என்னுடைய கட்சிக்கு வாங்க, ஆட்சியிலும் பங்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். திமுகவை நெருக்குகிறது காங்கிரஸ். இப்படி பல கட்சிகளை நெருக்கடி கொடுத்து எனக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும். அதிகாரம் என்பது அமைச்சர் பதவி. எப்படி மரியாதைக்குரிய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் டெல்லியில் காங்கிரஸ் இருந்த போது மூக்க அழகிரி தன் மகனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி, தன்னுடைய பேரனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி, டி.ஆர். பாலுவுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி, இப்படி மத்திய அமைச்சரவையில் 5க்கும் மேற்பட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக பங்கு பெற்று எப்படி ஆட்சி நடத்தினார்களோ அதை போல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுங்கள், அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு கொடுங்கள் என்று கூட்டணி கட்சிகள் கோரிக்கை வைக்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, எப்படியெல்லாம் வரும் என்று தெரிந்துதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே யோசித்து 2 ஓட்டு போடுகின்ற முறையை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கேட்டார். அதனால என்ன நடக்கும்? சட்டமன்றத்தில் 234 பேருக்கு ஒரு மெஜாரிட்டி எவ்வளவு வேணும்? 137. 137 இருந்தா போதும். 127 சரி, மெஜாரிட்டி 234 தொகுதியில் சரி பாதிக்கு மேலாக ஒரு சீட்டு கூட இருக்கணும், அவ்வளவுதான் மெஜாரிட்டி. ஆட்சி செய்யலாம் என்பது இப்போது இருக்கக்கூடிய முறை. ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ 200 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து மெஜாரிட்டியாக நீ ஆட்சி அமைத்தாலும் இந்த 44 சட்டமன்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களை இணைக்காமல் சட்டமன்றத்தை அமைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த 44 பேர் போனாதான் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும், மெஜாரிட்டி இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 44 உறுப்பினர்களும் இல்லாமல் சட்டமன்றத்தை அமைக்க முடியாது. எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறார் பாருங்க அம்பேத்கர். அப்படியெல்லாம் யோசித்து போராடிய அம்பேத்கருடைய போராட்டம் என்பது 1932 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அனைத்து நாடுகளுடைய சபைகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் நமது நாட்டுடைய மகாத்மா என்று சொல்லுகிறோம். யாரை? காந்தியாரை. காந்தியார் சொல்லுகிறார், என்ன சொன்னார் தெரியுமா? காந்தியார் அம்பேத்கர் அவர்களை இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரிக்க பார்க்கிறார், பட்டியல் சாதியை தனியாக பிரிக்க பார்க்கிறார், இந்துக்களின் ஒற்றுமையை குலைக்கிறார். ஆகவே அம்பேத்கர் வைக்கிற கோரிக்கை ஏற்க மாட்டேன் என்று போராட்டம் நடத்தினார். சிறையிலே பிடித்து போட்டார்கள் காந்தியாரை. அந்த காந்தியாருக்கு ஆதரவாக திருப்பூரில் போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன். எதற்கான போராட்டம் அது? தாழ்த்தப்பட்டவனுக்கு உரிமை கொடுக்க கூடாது என்று காந்தியார் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவாக போராடியவர் தான் திருப்பூர் குமரன். நான் குற்றம் சுமத்தவில்லை. திருப்பூர் குமரன் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் இழுத்து வெள்ளைக்கார அரசால் பூட்டப்படுகிற போது அதை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த சாலைகளில் நடந்து வருகிற போது காவல்துறை தடீர் நடத்தியதில் மரணமடைந்தவர் தான் திருப்பூர் குமரன். இந்த வரலாற்றில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. இதை ஏன் இந்த இடத்திலே நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், இதே செப்டம்பர் 24ஆம் தேதி தாராபுரத்திலே பெருமதிப்பிற்குரிய நீலவேந்தன் அவர்கள் 2013ஆம் ஆண்டு இரட்டை வாக்குரிமை கோரி ஆர்ப்பாட்டத்தில் பேசிவிட்டுத்தான் வீடு திரும்புகிறார். இரவெல்லாம் உறங்க முடியவில்லை. அம்பேத்கர் கேட்ட இரட்டை வாக்குரிமை கிடைத்திருந்தால் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் அது கலைஞராக இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கலாம், அல்லது இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருக்கலாம், அல்லது எடப்பாடியாராக இருக்கலாம், யாரும்
ஆட்சி நடத்த முடியாது. அவ்வளவு தெளிவாக யோசித்த அந்த பூனா ஒப்பந்த கோரிக்கையை விளக்கி பேசிவிட்டுத்தான் இரவெல்லாம் தூங்க முடியாமல் மன அழுத்தத்தோடு எப்படி இந்த சமூகத்தை வெளிப்பூட்ட போகிறோம், வீதி வீதியாக பேசி பார்த்து விட்டேன், வீதி வீதியாக போராடி பார்த்து விட்டேன், இன்னும் எழவில்லையே. ஆகவே அரசியலிலும் பங்கு வேண்டும், கல்வியிலும் இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற பன்முகத்தன்மையோடு தான் நீலவேந்தன் அவர்கள் தன்னைத்தானே எரித்துக் கொண்டார் என்பது வரலாறு. இப்படியெல்லாம் போராடி பெற்ற உரிமைகளின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்ச உரிமைகளை பெற்று கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியவுடன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடை 6 விழுக்காடாக உயர்த்தியிருக்க வேண்டும். அவர் உயர்த்த மறுக்கிறார் என்று சொன்னால் பக்கத்தில் நின்று கொண்டு திருமாவளவன் நெருக்கடி கொடுக்கிறார். நான் வேற யாரையும் குறை சொல்ல மாட்டேன். அருந்ததியர் சமூகம் முன்னேறக்கூடாது, இடஒதுக்கீடு அதிகமாக பெறக்கூடாது என்பதை தடுப்பதில் பார்ப்பானை விட, பிற சாதி இந்துக்களை விட மிகவும் வலுவாக இருப்பவர் அருந்ததியருக்கு எதிரான துரோகி என்றார் அது திருமாவளவன் தான். இன்றைக்கும் தடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியிலே உழைப்பதற்கு இன்றைக்கு அருந்ததியர்கள் வரிந்து கட்டிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் யோசிக்க கேட்கிறேன், சிந்திக்க கேட்கிறேன். செல்போனில் முடங்கி கிடக்கின்ற சாதாரண இளைஞர்களுக்கும், மது மாது சூது போதை என்று முடங்கி கிடக்கின்ற சாதாரண அப்பாவி இளைஞர்களுக்கும், விடுதலை சிறுத்தையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்க போகிறது? என்ன வேறுபாடு இருக்க போகுது? அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், தான் பிறந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடவில்லை என்றால் இந்த மண்ணில் நீ பிறந்திருப்பதே மிகவும் மானக்கேடு என்று அம்பேத்கர் சொல்லுகிறார். தான் பிறந்திருக்கின்ற சமூகத்திற்கு உழைக்காதவன் இந்த சமூகத்தின் சாபக்கேடு. அந்த சாபக்கேடுகள் அன்றைக்கு காங்கிரஸ், திமுக என்று முடங்கி கிடந்தார்கள். அதற்கடுத்து RSS, பிஜேபி, இந்து முன்னணி என்று கிடந்தார்கள். இப்போது விடுதலை சிறுத்தைகள் என்ற கெடுதலை கட்சிகளை கிடக்கிறார்கள் அருந்ததியர்கள். அப்பேற்பட்ட மோசடித்தனம் செய்கின்ற அந்த தலைவர்களை அடையாளம் கண்டுதான் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய போராளிகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல இது. குவார்டர் பாட்டிலையும் பிரியாணியும் கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்ல இது. எண்ணிக்கையிலே ஒரு 500 பேர் இருப்போம். 500 பேரும் உணர்வு பூர்வமாக அருந்ததியர் விடுதலைக்காக தலைவர் நாகராஜன் உரையாற்றுகிறார், அந்த உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக திரண்டு வந்திருக்கின்ற உணர்வு மிக்க படை இது. இந்த படைதான் வெல்லும். ஏனென்றால் இந்த சமூகம் என்பது இன்றைக்கு நேற்றல்ல. நாட்டில் முதல் விடுதலை போராட்டம் என்பதை எதை குறிப்பிட்டார்கள்? 1857 நடந்த வேலூர் சிப்பாய் கழகத்தை சொன்னார்கள். அதற்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நாட்டில் விடுதலை உணர்வோடு தாய் மண்ணை நேசித்து களத்திற்கு வந்தவன் தென் தமிழகத்தில் பிறந்த ஒண்டி வீரன் என்பதை மறந்துவிட முடியாது. நாட்டு விடுதலைக்காக ஒண்டி வீரன் வெள்ளை ராணுவத்தை எதிர்த்து போராடி மிகப்பெரிய வீர மரணமடைந்த வரலாற்று சிறப்புமிக்க சமூகம் அருந்ததியர் சமூகம். அதை போல வெள்ளை ராணுவ கிடங்கை எரித்து சாம்பலாக்கி தன்னையும் அழித்துக் கொண்டு வெள்ளை ராணுவ கிடங்கையும் அழித்து காட்டியவள் வீரத்தாய் குயிலி, ஒரு பெண் போராளி, அருந்ததியர் பெண் போராளி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை தொடர்ந்து கட்டபொம்மன் படையிலே முத்தன் பகடை, பொட்டி பகடை, கந்தன் பகடை என்ற பகடை கூட்டம் படை வீரர்களார் என்று வெள்ளையர்களை துரத்தி அடித்தது யாருடைய படை? அருந்ததியர் படை, பகடைகள் கூட்டம். அதே போல தீரன் சின்னமலையை சொல்லுவார்கள். தீரன் சின்னமலை படை தளபதியாக என்ற போது அவருக்கு அருகிலே இருந்தவன் நல்லான் என்கிற சொந்த சாதிக்காரர். இதை நான் சொல்லவில்லை, நடிகர் சிவகுமார் பேசியிருக்கிறார். பல கூட்டங்களில்
கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள். உடன் இருந்தவர் சொந்த சாதியைச் சேர்ந்த நல்லா, அவர்தான் வீரன் சின்னமலையை காட்டிக் கொடுத்தாராம். அவரை காப்பாற்றியவர் பொல்லான் என்ற அருந்ததியர் என்பதை மறந்துவிடக் கூடாது. எந்த இடத்திலும் பழகிவிட்டால் நன்றி விசுவாசம் காட்டக்கூடிய சமூகம் அருந்ததியர் சமூகம். ஒருவேளை உணவு கொடுத்தால் போதும் அவனுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய சமூகம் அருந்ததியர் சமூகம். அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை வீரன் திரைப்படத்தில் நடிக்கிற போது வசனமாக சொல்லுவார், என் வாழ்விலே. ஏனென்றால் அந்த திரைப்படத்திலே பெரும் மதிப்பிற்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருந்ததியராக வேடமிட்டிருப்பார். மதுரை வீரன் நாம் அடங்குகின்ற குலதெய்வ கடவுள், அவர் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சக்கிலியர் சமூகத்தில் பிறந்தவர். அப்படி பிறந்த தலைவருடைய கதாபாத்திரத்தை ஏற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை வீரனிலே நடிக்கின்ற போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி தூக்கு மேடைக்கு முன்பாக நிறுத்துகிற போது உனது கடைசி ஆசை என்னவென்று கேட்பார். அப்போது அவர் சொல்லுவார், என் வாழ்விலே கள்ளமில்லை, கபடமில்லை. கள்ளம் என்றால் திருட்டுத்தனம், கபடம் என்றால் பொய் கூறுவது, சூது என்றால் பக்கத்திலே உடனிருந்து பழகி காலை மாறி விடுவது, சூழ்ச்சி செய்வது, ஒருவரை கொலை செய்வதற்கு, திருடுவதற்கு. அதை பொருள்பட சொல்லுவார், என் வாழ்விலே கள்ளமில்லை, கபடமில்லை, சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை. அது சக்கிலியர் பரம்பரைக்கே இல்லை என்று அன்றைக்கே பெருமைப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு என்ன சொல்றாங்க? அருந்ததியர் இடஒதுக்கீடு வழங்கிய போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி உங்களை ஏமாற்ற பார்க்கிறார், ஒரு மாநில அரசால் இடஒதுக்கீடு வழங்க முடியாது, சட்டத்தில் இடமில்லை, அரசியல் சாசனம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது உண்மை. ஏனென்றால் ஒரு மாநில அரசு தனியாக இடஒதுக்கீடை வகைப்படுத்த முடியாது. இருப்பதில் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், முன்னுரிமை கொடுக்கலாம், தனியாக பிரித்து வழங்க முடியாது. அதற்கான அதிகாரம் இப்போதுதான் 2024 ஆகஸ்ட் மாதம் தான் அந்த தீர்ப்பே வந்தது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அதைத்தான் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். உடனே கலைஞர் ஒரு கவிதை எழுதுகிறார், நான் அருந்ததியர் மக்களுக்கு விருந்து படைக்க நினைக்கிறேன், அதில் விஷத்தை கலக்க பார்க்கிறார் ஜெயலலிதா என்று அவர் ஒரு அறிக்கை எழுதினார், கவிதை எழுதினார். அந்த அம்மையார் மீண்டும் அதை தெளிவுபடுத்தினார். பெரும் மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்களே, நீங்கள் இடஒதுக்கீடு 3 அல்ல 30 கூட அருந்ததியருக்கு வழங்குங்கள், அதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் கொடுப்பது போல் கொடுத்து ஏமாற்றி விடாதீர்கள். ஏன் என்று கேட்டால், பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் அடுக்குமுறை இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்படி அடுக்குமுறை இடஒதுக்கீடு வழங்கப்பட்டவுடன் அதற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். 3 மாதம் கூட தாங்கல. இடஒதுக்கீடை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. பஞ்சாபில் ரத்து செய்து விட்டது, ஹரியானாவில் ரத்து செய்து விட்டது, ராஜஸ்தானிலும் ரத்து செய்து விட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கலைஞரை பார்த்து ஜெயலலிதா அவர்கள் கேள்வி எழுப்பினார். அதன் பிறகுதான் கலைஞர் யோசித்து சிந்தித்து சட்ட வல்லுநர்களை ஆய்வு செய்கிற போது, ஆமாம் அந்த அம்மா சொல்வது உண்மைதான், மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, கொஞ்சம் கவனமாக இதை செய்யுங்கள் என்று சொன்ன பிறகுதான் கலைஞர் அவர்கள் அருந்ததியருக்கு வழங்கிய இடஒதுக்கீடை தனி இடஒதுக்கீடாகவும் கொடுக்கவில்லை, உள்ஒதுக்கீடாகவும் கொடுக்கவில்லை. அந்த இடஒதுக்கீட்டுடைய பெயர் என்ன தெரியுமா? முன்னுரிமையிலான இடஒதுக்கீடு. முன்னுரிமை என்றால் பிரிபரன்சியல், அவ்வளவுதான். 18 விழுக்காட்டில் 18 பேர் வரிசையில் நிற்கிறாங்கன்னா 3 பேரை கொண்டு முன்னாடி நிப்பாட்டுறது, அவ்வளவுதான். இந்த முன்னாடி நிற்கிறதுக்கு 3 பேர் இல்லைன்னா, நமது அண்ணன் சுப இளங்கோவன் அவர்கள் சொன்னது போல வேறு சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவது. அப்படி என்றால் கலைஞர் வழங்கிய இடஒதுக்கீடு எப்படியான இடஒதுக்கீடு? 4 கதவுகளும் திறக்கப்பட்ட ஒரு ஓட்டை வீடுதான் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வெளியே போகலாம்.
அருந்ததிற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீடு ஒரு கட்டிடத்தையும் கட்டி கொடுத்து அந்த கட்டிடத்துக்கு 4 புறங்களும் வாசல் வைத்து பேருக்கு அருந்ததியர் இடஒதுக்கீடு என்று சொல்லிவிட்டு அதற்குள்ளே பல்லர்களையும் பறையர்களையும் நுழைவதற்கான சூழ்ச்சியை உருவாக்கியவர் கலைஞர். அதனால்தான் இன்னைக்கு முன்னுரிமையிலான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் அன்றைக்கே தடுத்திருக்கும். இதை சுட்டிக்காட்டியவர் ஜெயலலிதா நல்லதுதாப்பா செஞ்சாரு. இது ஆனா நம்ம தலைவர்கள் சொல்றாங்க, ஐயோ அந்த அம்மா அருந்ததியர் மக்களுக்கு எதிரானவர். நான் கேட்கிறேன், அருந்ததியர் மக்களுக்கு எதிரானவர் அதிமுக என்றால் ஒண்டி வீரன் மணிமண்டபத்தை கட்டி எழுப்பியதா அதிமுக இல்லையா? கோயிலுக்கு நினைவு சின்னம் அமைத்ததையா அதிமுக இல்லையா? பொல்லாடுக்கு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்று அரசு ஆணையை உத்தரவாக வெளியிட்டாரே எடப்பாடியார் இல்லையா? எப்படியான சூழல்களில் இவ்வளவு செய்திகளுக்கு மத்தியில் இறுதியாக ஒரு 2 செய்திகள். இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள் உச்ச நீதிமன்றம் 3 விதமான வழக்குகளில் தமிழக அரசை கண்டித்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த தொலைக்காட்சி காட்டா? செங்கோட்டையின் கட்சியில் பிளவுபடுத்துகிறார், டிபேட் ஓடுது, விவாதம் நடக்குது. பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருக்குமா விலகுமா விவாதம் நடைபெறுகிறது. ஆனால் கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக 3 தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு எதிராக வழங்கியிருக்கிறது. என்ன உத்தரவு? என்ன உத்தரவு அது? நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஒரு ஆர்ச் என்று சொல்லுவார்களே, வளைவு கட்டப்படுகிறது. எப்படி இங்க திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட ஒரு அலங்காரம் பண்ணி கலைஞர் முனையம் என்று அறிவித்து விட்டார்கள். அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. அப்படி நினைத்துதான் நெல்லை வள்ளியூரிலே ஒரு சிலையை எழுப்புகிறார்கள் கருணாநிதிக்கு. அங்கிருக்கக்கூடிய சமூக நலன் விரும்பிகள் அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கு தொடுத்தவுடன் இங்கிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அப்படியெல்லாம் சிலை அமைக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது. உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? அப்படி என்னப்பா கலைஞர் சிலையை நீங்க வச்சு சாதிக்க போறீங்க? அப்படி என்ன உங்க தலைவர் செய்து விட்டார்? அப்படி செய்தது உண்மை என்றால் தனியாக ஒரு பார்க்கு கட்டு, அந்த பார்க்குக்குள்ள போய் உங்க தலைவர் சிலையை வை, அதுக்கு கீழே விரிவாக எழுது. இதற்கெல்லாம் அரசாங்க பணத்தை செலவிடக் கூடாது என்று உச்ச நீதிமன்றம் முதலாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு தொலைக்காட்சிக்காரர்கள் விவாதிக்க மாட்டார். அதே போலதான் முன்கள பணியாளர்கள், கொரோனா நேரத்தில் உயிரை பணைய வைத்து பணியாற்றியவர்கள் யார் யார்? மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய உயிரை பணைய வைத்து களப்பணியாற்றியவர்கள். அப்பேற்பட்ட களப்பணியாற்றிய அந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் கோரி இங்கு தீர்ப்பு வழங்கினால் அதை தடுப்பதற்காக உச்ச நீதிமன்றம் ஓடுகிறது. யார்? திமுக அரசு. யாருக்கு எதிராக? முன்கள பணியாளராக தன் உயிரை துச்சம் அனுமதித்து போராடியவர்களாக, கொரோனா நேரத்தில் தன் உயிரை பல மருத்துவர்களும் செவிலியர்களும் உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். அப்பேற்பட்ட நபர்கள் சம்பள உயர்வு கேட்டு போராடினால் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அதை தடுப்பதற்கு தடையாணை வழங்குவதற்கு ஓடுகிறார்கள். மூன்றாவது என்ன? இன்றைக்கு கூட உங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக தெரியும், நம்ம தலைவர்களும் வாய்களியே பேசினார்கள். ஒருத்தர் வாந்தி எடுத்தார், முதல்ல அவரை பார்த்து இன்னொருத்தர் வாந்தி எடுத்தார், அப்புறம் இன்னொருத்தர் வாந்தி எடுத்தாரு. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா திமுக கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற திருமாவளவன், அதியமான், இன்னும் இருக்கக்கூடிய ஜக்கையன் போன்ற தலைவர்கள் எல்லாம் திருமாவளவன் சொன்னது மாதிரி இவங்களும் பேசினாங்க. என்ன பேசினாங்க? தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடுகிறார்கள். தூய்மை பணி என்பது நாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட பணி அல்ல. விஞ்ஞான வளர்ச்சி போக்கில் எல்லாம் மாறக்கூடியது. காரல் மார்க்ஸ் சொல்லுவாரே, மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்து மாறக்கூடியது. அப்படித்தான் இங்கு பல அடிமை தொழில்கள் மாறி இருக்கிறது. ஒரு காலத்துல சுடுகாட்டுல பிணவரிப்பதற்கு வெட்டியான் தான் போகணும், அது தாழ்த்தப்பட்டவன் தான் போகணும். ஊர் செய்தி சொல்வதற்கு
இன்னார் வீட்டில் இன்னார் மகன் இறந்து விட்டார் என்று சொல்வதற்கும் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தேவைப்பட்டான். இன்றைக்கு அப்படியா? மின்மயானம் வந்து விட்டது. எரிக்கின்ற வெட்டியானுக்கு வேலை இல்லை. தாழ்த்தப்பட்டவனுடைய வேலை அங்கே பறிபோகிறது. அதை போல ஊர் செய்தி சொல்வதற்காக சென்ற தாழ்த்தப்பட்டவனுடைய நிலை எவ்வாறு மாறியது? மெசஞ்சர் முறை வந்து விட்டது. டெலகிராம் என்று சொல்லப்படுகிற தந்தி முறை வந்து விட்டது. இன்றைக்கு செல்பேசியில் வாட்ஸ்அப் போன்ற தளங்கள் வந்த பிறகு அதற்கும் வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. இப்படி விஞ்ஞான வளர்ச்சி போக்கில் எல்லா அடிமை நிலைகளும் மாறியது. ஒரு குறிப்பிட்ட சாதிகள் தான் துணி வெளுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ட்ரை கிளீனர்ஸ் என்ற பெயரில் எத்தனை கடைகள் மாறிவிட்டது. முடிவெட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் முடிவெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பாருங்க, நேச்சுரல் ஸ்டுடியோ, எத்தனையோ சிகை அலங்கார கடைகள் வந்து விட்டது. ஏன்? படித்த பெண்கள் பியூட்டி பார்லர் வைத்து நடத்துகிறார்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டுமே செய்த தொழில்கள் எல்லாம் பொதுவாக மாறி போனது. அதை போலதான் தூய்மை பணியும் மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் இந்த தொழில் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும், எந்திரமயமாக்கப்பட வேண்டும். மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடாது, அதை எந்திரம் தான் செய்ய வேண்டும் என்று அறிவித்து விட்டார். ஐயர் கூட இந்த வேலைக்கு வந்தார். இது ஒரு புறம் இருக்கின்ற போது தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடுகிறார்கள். அதில் என்ன தவறு இருக்குது? நீ டெம்பரவரியா போனீங்கன்னா 10,000 அவ்வளவுதான் சம்பளம். பர்மனன்ட் கவர்மெண்ட் கொடுக்கிறான். ஏறக்குறைய 40,000 50,000. ஒருவேளை 50,000 நிதி கிடைத்தால் அந்த தூய்மை பணியாளர் தன் குழந்தைகளை நன்றாக படிக்க வைப்பான், மருத்துவனாக்குவான், வக்கீல் பொறியாளராக மாற்றுவான். அப்படி மாத்திட்டா எதுக்கடா திருப்பி இந்த தூய்மை பணிக்கு மகன் வரப்போறான்? ஆட்டோமேட்டிக்கா அந்த பணி ஒளிந்து போய்விடும். இவனை அரசு பணியாக மாற்றிவிட்டால் நிரந்தர ஊதியத்தை பெற்று குறைந்தபட்சம் அவருடைய குழந்தைகளை ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவான் என்ற அடிப்படையில் தூய்மை பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமதுடைய நிலைப்பாடு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்றாரு? தூய்மை பணியை நிரந்தரப்படுத்தக்கூடாது, அந்த சாதி தொடர்ச்சி அதை வேலை செய்யணுமா? அப்ப டெம்பரவரியா பார்க்கிறவர்கள், கான்ட்ராக்ட் லேபர்ஸ்கள், என்னமார் போன்றவர்கள், இவங்கெல்லாம் தூய்மை பணி செய்ய மாட்டார்களா? அதுல மட்டும் பல்லரும் பறையரும் சக்கரையும் வேலை செய்ய மாட்டாங்களா? என்னையா லாஜிக்குது? ஏன்னா ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம், சென்னையில் நடந்த போராட்டம், திமுக அரசுக்கு எதிராக நடந்த போராட்டம், அந்த போராட்டத்தை தடுப்பதற்கு திருமாவளவன் முதலில் அது தவறு என்கிறார். அதற்கு பின்னாலே இந்த அருந்ததியர் சமுதாயத்தினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற போராளி, முன்னாடி திமுக வேட்பாளராக இதே தொகுதியில் இன்று 50,000 ஓட்டுக்களை இழந்து வெற்றி வாய்ப்பை இழந்த அதிகமான் அதே தான் அப்படியே பேசுறார். எனக்கு எவ்வளவு ஆத்திரம்! எத்தனை ஆண்டுகள் இந்த தலைவர்கள் உயர வேண்டும் என்பதற்காக 60க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கி ஊர் ஊராக முழங்கிய பல போராளிகளில் நானும் ஒருவன். அப்படியெல்லாம் அந்த தலைவர்களை உருவாக்கி தந்தால் எந்த மக்களுக்காக போராட வேண்டுமோ அந்த மக்களுக்கு பணி நிரந்தரப்படுத்த கூடாது என்று கோரிக்கை வைத்தால் அவர் நம் சமூகத்துக்கான தலைவனா? இதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு திமுகவிற்கு சாமரம் வீசுகின்ற இந்த தலைவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்வேன். ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் அருந்ததியர் மக்களுக்கு 6 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதைத் தொடர்ந்து நலவாரியம் அறிவிக்கப்பட வேண்டும். விவசாய கூலிகளாக கிடைக்கின்ற நமது கிராம மக்களுக்கு 2 ஏக்கர் உழவு நிலம் வழங்க வேண்டும். இன்றைக்கு வழங்குகின்ற அந்த இலவச மனைப்பட்டா என்று சொல்லுகிறார்களே, அந்த விலையில்லா மனைப்பட்டா குறைந்தபட்சம் 5 சென்ட் வழங்க வேண்டும். மதுரை வீரனுக்கு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும். நீலவேந்தர் ராணி மகேஸ்வரனுக்கு நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும். இப்படி உள்ளடக்கிய அருந்ததியர் கோரிக்கையை பேசுகின்ற ஒரே அமைப்பு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் தான். இதை மட்டும் நீங்கள் மக்களிடம் சொல்லுங்கள். விரைவில் உங்களை சந்திக்க வருகிறேன். 2026 ஜனவரி மாதம் நாம் நடத்துகின்ற ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பேர் அதிர்வை உருவாக்க போகிறது. அந்த மாநாட்டிற்கு பிறகு அனைத்து கட்சிகளும் அருந்ததியர் சமுதாயத்திற்கு 15 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். சட்டமன்றத்தில்
நாடாளுமன்றத்தில் 2 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், குறைந்தபட்சம் 3 மேயர் பதவிகளில் 1ஐ அருந்ததியருக்கு ஒதுக்க வேண்டும். இப்படியான கோரிக்கைகள் வலுப்பெற வேண்டும் என்றால் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் ஜனவரி 26 இதே மண்ணில், கொங்கு மண்ணில் ஒரு மாபெரும் அரசியல் உரிமை மாநாட்டை நடத்த இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய பேர் ஆதரவை கொடுத்து நீலவேந்தர் நினைவு நாளில் அருந்ததியர் இடஒதுக்கீடை உயர்த்துவது மட்டுமல்ல, அரசியலிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை சபதமாக எடுத்து நாம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருமுறை நீலவேந்தனுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். நன்றி. மாநகர தலைவர் வெங்கடேஷ் அவர்கள் நன்றியை வழங்குவார்.